ஹாய்ங்க. இன்றைக்கி நம்மளில் பல பேருக்கு பிடிச்ச சோயா பீன்ஸ் பற்றின தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோயா பீன்ஸ் ஒரு புரோட்டீன் நிறைந்த உணவாக கருதப்படுகிறது. மேலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடலில் இருந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இப்போ மேலும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நார்ச்சத்து அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அவ்வளோவா பசி எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த சோயா பீன்ஸ் எதிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இது சோயா பீன் விதையிலேருந்து எடுக்கப்படுது. அது எண்ணெயாக ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இப்போ எடுக்கும்போது வர்ற வேஸ்ட்லேருந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் மூலமாக உருவாகிறது தாங்க சோயா பீன்ஸ். சோயாவானது புற்று நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. சோயா பீன்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? நான்வெஜ் இல்லை அப்படின்னாலே அது சோயா பீன்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த டேஸ்ட்டை அப்படியே சோயா பீன்ஸ் நான்வெஜ் டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். ஆனால் அதுக்காக நம்ம சோயாவை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம்னு தான் எல்லா மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அது உணவுலையும் சரி உறவுலையும் சரிங்க. நம்மளுடைய பவுண்ட்ரிஸ், அதாவது எல்லைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நம்ம மனசுக்கும் ரொம்ப நல்லது,